ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிப்ளிங் செலக்டரும் சப்சிக்வெண்ட் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா யாருன்னா, இப்போ சிப்ளிங்னா யாரு? சிப்ளிங்னா நம்ம கூட பிறந்தவங்க. இங்கே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சைல்டுனா யாருன்னு பார்த்தோம். சைல்டுனா என்னன்னா அவங்களுக்குள்ள பிறந்தவங்க சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்குள்ளனா டேக் உள்ள இன்னொரு டேக் இருந்தால் சைல்டு. அப்போ சிப்ளிங்னா யார்? கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்கன்னா நமக்கு அடுத்தது இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கோட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு HTML கோடு காட்டுறேன். இப்போ இங்கே யார் சிப்ளிங்னு சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே இவங்க யாருன்னா அண்ணனை எப்பயுமே சிப்ளிங்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது இங்கே நான் கோட் வைஸில் சொல்கிறேன். இங்கே எப்பயுமே தம்பியை தான் கன்சிடர் சிப்ளிங்னு சொல்லுவாங்க. தம்பினா நமக்கு அப்புறமா பிறந்திருக்கணும். ஸோ இங்கே எப்படி அதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த டிவ்வுக்கு அடுத்தது, இந்த டிவ்வுக்கு அடுத்த பீடேக், இந்த பீடேக் அடுத்தது, அதாவது கீழே பிலோ தான் சிப்ளிங்னு சொல்லுவாங்க. பிலோவில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சிப்ளிங்னு சொல்லுவாங்க. பிலோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பிங்கன்னு வச்சுக்கலாம். தம்பிங்க தான் இங்கே கன்சிடர் எப்பயுமே சிப்ளிங் செலக்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சிப்ளிங் செலக்டரை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டிவ்னு யூஸ் பண்ணி டிவ் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பீடேக் அப்படின்றத போடுறேன். இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் தான், இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் தான் நெக்ஸ்ட் சிப்ளிங் செலக்டருன்றது ஒரு விஷயத்துக்கு சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அது நெக்ஸ்ட் சிப்ளிங் செலக்டருன்றதை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ நான் HTML என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டேன். CSSல டிவ் ப்ளஸ் பீடேக் அப்படின்றத போட்டிருக்கேன். அப்படின்னா டிவ்வுக்கு கீழே இருக்கக்கூடிய பீடேக்கை செலக்ட் பண்ணு. டிவ்வுக்கு கீழே இருக்கக்கூடிய பீடேக் அப்படின்னா இந்த ரெண்டு பீடேக். இங்கே ஜாக் ஃப்ரூட், சாரி இங்கே ஃப்ரூட்டோட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஜாக் ஃப்ரூட், பப்பாயா, இது ரெண்டும் இருக்கும். ஸோ டிவ்வுக்கு கீழே ஜாக் ஃப்ரூட், பப்பாயான்னு இருக்குது. இந்த டிவ்வுக்கு கீழே யாரும் இல்லை. மேபி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை ஆட் பண்ணி பார்ப்போம். என்ன வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு ஆரஞ்சு வேணாம். ஸோ இங்கே ஒரே ஃப்ரூட் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே ஆரஞ்சு போட்டுருந்தேன். வேறு என்ன ஃப்ரூட் போடலாம்? கிரேப்ஸ், பனானா, ஆரஞ்சு, பைனாப்பிள், வேறு என்ன, ஐஸ் ஆப்பிள் போடுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோன்னா, டிவ் ப்ளஸ் பீடேக் அப்படின்னா டிவ் கீழே இருக்கக்கூடிய பீடேக்கை செலக்ட் பண்ணு அப்படின்றதான் இதோட அர்த்தம். ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு டிவ் டேக் இருக்குது. இந்த டிவ் டேக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பீடேக், அப்புறம் இங்கே டிவ் டேக் இருக்குது. இந்த டிவ் டேக் கீழே இருக்கக்கூடிய பீடேக், இது ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவ் டேக் இருக்குது. இதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த டிவ் டேக் கீழேயும் ஒரு பீடேக் இருக்குது. நம்ம இப்போதைக்கு என்னென்னா இந்த டிவ் டேக்கை எடுத்துருவோம். முதல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ப்ராசஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் திரும்பி இதை கூட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ Ctrl+S, இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், ஆரஞ்சு, இது மட்டும்தான் கலர் ஆகிருக்கு. ஜாக் ஃப்ரூட், ஆரஞ்சு மட்டும்தான் கலர் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் தான் தம்பிங்கன்னு சொன்னீங்களா, அப்போ தம்பிங்கன்னா கீழே இருக்க எல்லாரும் தானே செலக்ட் ஆகணும். இப்போ டிவ்வு கீழே இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட்டும் செலக்ட் ஆகணும், பப்பாயாவும் செலக்ட் ஆகிருக்கணும், ஆரஞ்சும் செலக்ட் ஆகிருக்கணும், ஐஸ் ஆப்பிளும் செலக்ட் ஆகிருக்கணும். ஏன் அப்படி செலக்ட் ஆகிருக்கணும்னா, டிவ்வுக்கு கீழே இருக்காங்க, அவங்க தானே தம்பிங்க. டிவ்வுக்கு கீழே பிறந்ததுனால அவங்க தம்பிங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதுலேயே சொல்லியிருப்பாங்க அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்லேயே போட்டிருப்பாங்க. இது ஒரு நெக்ஸ்ட் சிப்ளிங் செலக்டர்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு கூட பிறந்த, அதாவது எனக்கு அப்புறமாவே ஒருத்தன் பிறந்திருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த டிவ்வுக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்கன்னா அது ஆரஞ்சு மட்டும்தான். எனக்கு அடுத்ததாகவே பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்திருந்தா செலக்ட் பண்ணாது. அதாவது எனக்கு அடுத்ததுன்னா நெக்ஸ்ட்டாகவே பிறந்திருக்கணும். அடுத்தபடியாக பிறந்திருந்தா, அதாவது ரெண்டாவது தம்பி, எனக்கு அடுத்த ஒரு தம்பியை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். செகண்டாக இருக்கக்கூடிய தம்பியை செலக்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இருக்க தம்பியை மட்டும்தான் செலக்ட் பண்ணி நான் கலர் அடிப்பேன்றது தான் இந்த சிப்ளிங் செலக்டருக்கான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நெக்ஸ்ட்டு சிப்ளிங் செலக்டர் இந்த வேலையை தான் பார்க்கும். என்னென்னா, எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தம்பியை தான் செலக்ட் பண்ணும். அதாவது டிவ் டேக் கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பீடேக்கை தான் செலக்ட் பண்ணி கலர் அடிக்கும். ஜாக் ஃப்ரூட், ஆரஞ்சு, இங்கே நமக்கு பார்த்தா இங்கே ஜாக் ஃப்ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த டிவ் டேக்குக்கு பார்த்தா ஆரஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும். இது என்ன சார், தம்பிங்கன்னா எல்லோரையும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், இது என்ன ஒன்று மட்டும்தான் செலக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே நம்ம எல்லாரையும் செலக்ட் பண்ணணும்னா நம்ம யாரை யூஸ் பண்ணணும்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். எல்லாரையும் நான் செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் சப்சிக்வெண்ட் சிப்ளிங் செலக்டர்ன்றதை யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குன்னா எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா தம்பிங்களும் செலக்ட் ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ நான் அந்த வேவ் சிம்பிள் போடுறேன். எஸ்கேப்புக்கு கீழே இருக்குது, ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு அந்த சிம்பிளை போட்டுக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் நினச்சிங்கல்ல எனக்கு எல்லாருமே செலக்ட் பண்ணணும், எல்லா தம்பிங்களும் செலக்ட் பண்ணணும், அது என்ன ஃபஸ்ட்டு தம்பியை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா தம்பிங்களும் செலக்ட் பண்ணணும்னா இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் அதை சேவ் பண்ணேன்னான்னு தெரில, ஒரு வாட்டி போய் சேவ் பண்ணேன்னா பார்த்துட்டு வந்துடுறேன். சேவ் பண்ணியிருக்கேன், சரி 2 நிமிஷம் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஜாக் ஃப்ரூட், பப்பாயா, ஆரஞ்ச், ஐஸ் ஆப்பிள் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த வேவ் சிம்பிளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா தம்பிங்களும் செலக்ட் ஆகும். நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தம்பியை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு சிப்ளிங்கை மட்டும்தான் ப்ளஸ்ன்ற ஒரு விஷயம் செலக்ட் பண்ணும். இந்த வேவ் சிம்பிள் எதை செலக்ட் பண்ணணும்னா இருக்கிற எல்லா கீழே இருக்கக்கூடிய எல்லா பீட்டாகையும் செலக்ட் பண்ணும். இது ரெண்டும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த வித்தியாசத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ன்றது கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணும், சப்சிக்யூவன்ட் சிப்ளிங்குன்றது கீழே இருக்கக்கூடிய எல்லா பீட்டாகையும் செலக்ட் பண்ணும். இதை வச்சு தான் நம்ம சிப்ளிங் செலக்டரை கலர் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம். இதை வச்சு நம்ம கிளாஸ் நேமையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சூடோ கிளாஸ் செலக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். பை பை.